இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, யோபு புஸ்தகத்தின் 1 மற்றும் 2 அதிகாரத்தின் வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். 1 அதிகாரத்தின் முதல் வசனத்திலிருந்து 5 வசனம் வரைக்கும் யோபுவின் வாழ்க்கை பின்னணி மற்றும் அவருடைய ஆன்மீக வாழ்க்கையை குறித்து படிக்கின்றோம். 2வதாக 6 வசனத்திலிருந்து 12 வசனம் வரைக்கும் பரலோகத்தில் சபை கூடி வருவதையும் அதன் மத்தியிலே சாத்தான் வந்து நிற்பதையும் குறித்து படிக்கின்றோம். 3வதாக 13 வசனத்திலிருந்து 19 வசனம் வரைக்கும் யோபுவின் இழப்புகளையும் அவர் சந்திக்கின்ற சோதனைகளையும் பற்றி படிக்கின்றோம். 4வதாக 20 வசனத்திலிருந்து 22 வசனம் வரைக்கும் யோபுவின் துயரமும் அந்த துயரத்தின் மத்தியிலே உறுதியான விசுவாச வாழ்க்கையும் குறித்து படிக்கின்றோம். முதல் பகுதியிலே யோபு உத்தமன், நீதிமான், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிற மனிதராக நாம் படிக்கின்றோம். அவருக்கு 7 மகன்கள், 3 மகள்கள், 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏர்மாடுகள் மற்றும் மிகப்பெரிய அதிகமான வேலையாட்களோடு கூட ஒரு பெரிய செல்வந்தனாக வாழ்ந்து கொண்டிருந்தார். இப்படிப்பட்ட செல்வந்தன் தன்னுடைய பொறுப்புகள் மத்தியிலும் தன்னுடைய பிள்ளைகள் அறியாமல் கூட பாவம் செய்யக்கூடாது என்று கர்த்தருக்கு பயந்து அவர்களை ஆசீர்வதிப்பதற்காகவும் மன்னிப்பிற்காகவும் தொடர்ந்து பலிகளை செலுத்தி வந்தார். 1 அதிகாரம் 1வது வசனத்திலே ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்தான் என்று அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ற நம்முடைய முற்பிதாக்கள் வாழ்ந்த காலத்திலே கிறிஸ்துவுக்கு முன் 2100 1800 காலகட்டங்களிலே இவரும் வாழ்ந்திருக்கிறார் என்று நம்பப்படுகின்றது. 2வது பகுதியான 6 வசனத்திலிருந்து 12 வசனம் வரைக்கும் பரலோக சபை கூடி வருவதை குறித்தும் சாத்தான் அவர்கள் மத்தியிலே வந்து நிற்பதை குறித்தும் நாம் படிக்கின்றோம். தேவ சமூகத்திலே எப்போதும் தேவகுமாரர்கள், தேவ புத்திரர், தூதர்கள் எப்போதும் கூடி வந்து நிற்பார்கள். அவர்களோடு சாத்தானும் பகைஞனும் வந்து நிற்கின்றான். யோபுவை பற்றிய சாட்சியை ஆண்டவராகிய கர்த்தர் புகழ்ந்து தெளிவாய் உரைக்கின்றார். அதை கேட்ட சாத்தான், யோபு தன் செல்வத்தை நம்பித்தான் தேவனை நேசிக்கிறான் என்று குற்றம் சாட்டுகின்றான். அப்போது ஆண்டவர் சாத்தானுக்கு அனுமதி கொடுக்கின்றார் யோபுவின் ஆஸ்திகளை தொடுவதற்கு. அனுமதி பெற்ற சாத்தான் யோபுனுடைய சரீரத்தை விட்டுவிட்டு தனக்கு இருந்த அனைத்து செல்வங்களையும் சோதிக்கும்படியாக வருவதை குறித்தும் சோதிப்பதை குறித்தும் நாம் இந்த பகுதியிலே படிக்கின்றோம். 10வது வசனத்திலே, நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, ஆண்டவர் அவரை நம்புகிற பிள்ளைகளை சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாக்கிறார். சங்கீதம் 125 2வது வசனத்தை படிக்கும்போது, பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளை சுற்றி ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். மட்டுமல்ல, ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவராக காணப்படுகின்றார். உபாகமம் 28 அதிகாரம் 12வது வசனத்திலே, ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளையெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்ற ஆசீர்வாதம், சம்பத்து யோபுவுக்கு தேசத்தில் பெருகிற்று. ஆண்டவர் நம்மை வேலியடைத்து பாதுகாத்து நம்மை ஆசீர்வதிக்க காத்திருக்கின்றார். 12வது வசனத்திலே,
கர்த்தர் சாத்தானுக்கு அனுமதி கொடுப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு போனான். ஆண்டவர் அனுமதி கொடுக்காத பட்சத்தில் யார் மேலும் பிசாசுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. யோவான் 19ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் பிலாத்துவுக்கு பிரதியுத்தரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது, ஆனபடியினாலே என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு என்று சொல்லுகின்றார். ஆகவே ஆண்டவரோடு இருக்கும்போது அவருடைய பாதுகாப்பு உண்டு. அவர் அனுமதி இல்லாதபடி நமக்கு எதுவும் வந்து சேராது. கர்த்தர் மனிதர்களை பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. அநேகர் தங்களுக்கு வரும் துன்பங்கள், நோய்கள், விபத்துக்கள் போன்றவற்றிற்கு கடவுளே தேவன்தான் காரணம் என்று கூறி அவரை அவதூறாக பேசி கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டவர் நல்லவர், நல்லவராகவே இருக்கிறவர். அவர் யாருக்கும் தீங்கு செய்கிறவர் அல்ல. சாத்தானாலும் அவனது தூதர்களாலுமே இப்படிப்பட்ட போராட்டங்கள் நேரிடுகின்றன. இவற்றிற்கு தேவனிடமிருந்து தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்காக அவன் அனுமதி வாங்கி அவர்கள் எப்படி விசுவாசத்திலே நிலைத்திருக்கிறார்கள் என்பதை சோதிக்கிறார். விசுவாச அளவிற்கு மேல் ஒருவரையும் ஆண்டவர் சோதிப்பது இல்லை. 13ஆம் வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் யோபுவுக்கு இருந்த அனைத்து உலக பிரகாரமான பொருட்களின் சேதத்தை குறித்து பார்க்க முடிகின்றது. சபேயர் 1000 எருதுகளையும் 500 கழுதைகளையும் கொள்ளையடிப்பதையும், 7000 ஆடுகள் மேல் தேவ அக்கினி விழுந்து எரித்து போட்டதையும், 3000 ஒட்டகங்களை கல்தேயர்கள் கவர்ந்து கொண்டு சென்றதையும், 7 ஆண் மக்கள் 3 பெண் மக்கள் மொத்தம் 10 பிள்ளைகளின் மரணத்தை குறித்து பார்க்கின்றோம். இந்த உலகத்தில் இருந்த அனைத்தையும் இழக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். 4வதாக 20ஆம் வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் யோபு தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து தலைமுடியை சிரைத்து தரையிலே விழுந்து கர்த்தரை வணங்கி தன்னுடைய விசுவாச அறிக்கை செய்வதை பார்க்க முடிகின்றது. நான் நிர்வாணியாக என் தாயின் வயிற்றிலிருந்து வந்தேன், நிர்வாணியாக அங்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி தேவனை ஒருபோதும் அவர் தூசிக்கவே இல்லை என்பதை பார்க்க முடிகின்றது. 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே யோபு தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து கொண்டான். தரையிலே விழுந்து கர்த்தரை பணிந்து கொள்வது என்பது முழுவதுமாய் தன்னை அர்ப்பணித்து கர்த்தரை தொழுது கொள்வதற்கு சமமானது. யோபு தனக்கு உரியவைகள் அனைத்தையும் இழந்த பின்பு தேவ சமூகத்தில் தேவனை ஆராதிப்பதை பார்க்க முடிகின்றது. யோபுவுக்கு இப்போது மீதியாய் இருப்பது எல்லாம் அழிவிலிருந்து தப்பிய ஒவ்வொரு வேலைக்காரனும் யோபுவின் மனைவியுமே. யோபுவின் பிள்ளைகள் அனைவரும் இழந்து போனபடியினாலே யோபு மிகுந்த துக்கமடைந்து கர்த்தருடைய சித்தத்திற்கு முற்றிலுமாக தன்னை ஒப்பு கொடுப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே யோபு அடைந்த துக்கங்களை நாம் அனுபவிப்பது இல்லை. மிக குறைந்த துக்கங்களையே அனுபவிக்கிறோம். ஆனாலும் பலர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பிலும் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்திலிருந்தும் பின்வாங்கி போவதை பார்க்க முடிகின்றது. யோபு 1:21வது வசனத்திலே, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலும், தன் தாயின் கர்ப்பத்திலிருந்து நிர்வாணியாய் வந்தான், வந்தது போலவே நிர்வாணியாய் திரும்பி போவான். அவன் தன் பிரயாசத்தினால் உண்டான பலனொன்றையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு போவதில்லை என்பதாய் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்த்தர்
நமக்கு கொடுப்பார், எடுப்பார். அது அவருடைய பொறுப்பு, அவருடைய அதிகாரம். அதில் கேள்வி கேட்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. கர்த்தரிலும் அவர் சத்தியத்திலும் அவர் வசனத்திலும் விசுவாசத்திலும் நிலைத்து நிற்க வேண்டியது, பாவம் செய்யாதபடி வாழ வேண்டியது நம்முடைய பொறுப்பு. 1 அதிகாரம் 22வது வசனத்திலே இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. ஆகவே பாவம் செய்யாத, குறை சொல்லாத வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. யோபு 2 அதிகாரத்தின் 1 வசனத்திலிருந்து 6 வசனம் வரைக்கும் பரலோகத்தில் 2வது சபை கூடி வருவதை குறித்தும், 2 அதிகாரத்தின் 7 வசனத்திலிருந்து 10 வசனம் வரைக்கும் யோபு சந்திக்கின்ற கொடிய வாதையை குறித்தும் யோபுவின் பொறுமையை குறித்தும் படிக்கின்றோம். 3வது பகுதியாக 2 அதிகாரத்தின் 11 வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் யோபுவினுடைய 3 நண்பர்களுடைய வருகையை குறித்து படிக்கின்றோம். 2 அதிகாரம் 1லிருந்து 6 வரைக்கும் பரலோகத்தில் 2 சபை கூடி வருகின்றது. சாத்தான் மீண்டும் தேவ சமூகத்திற்கு வருகின்றான். யோபு தன்னுடைய முந்தைய சோதனையில் தன் உத்தமத்தை காத்து கொண்டபடியால் அவருடைய விசுவாசத்தை அசைப்பதற்காக சாத்தான் ஆண்டவரிடம் புதிய அனுமதி கேட்டு வருகின்றார். இப்போது சோதனையை மாற்றி தேகத்தை தொடுவதற்கு ஆண்டவர் அனுமதி அளிக்கின்றார். யோபுவின் உயிரை தவிர மீதி எல்லாவற்றையும் தொடுவதற்கான பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்படுகின்றது. ஆகவே யோபு ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையிலே நிலைத்திருக்கிறார் என்ற முழுமையான நம்பிக்கையோடு ஆண்டவர் இந்த அனுமதியை அவனுக்கு கொடுக்கின்றார். யோபு 2 அதிகாரத்தின் 3வது வசனத்திலே, அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமான மனுஷனாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்தரமில்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். மனுஷனாகிய யோபு ஆண்டவருடைய சமூகத்திலே உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவருமாய் காணப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படியே நாம் உத்தமத்தோடு வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். யோபு 2 அதிகாரத்தின் 7 வசனத்திலிருந்து 10 வசனம் வரைக்கும் மகா கொடிய வாதையையும் யோபின் பொறுமையையும் பார்க்க முடிகின்றது. யோபுவுக்கு உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை கொடிய பாதுகாப்பு இல்லாத புண்கள், கட்டிகள் உருவாகின்றன. தன்னுடைய வேதனையை தணிப்பதற்காக யோபு ஒரு ஓட்டினால் தன் உடம்பை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்து தன் துக்கத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். தன்னுடைய மனைவியின் தூண்டுதலினாலே மிகுந்த வேதனையில் இருக்கும் போதும் இன்னும் உம்முடைய உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறீரா? தேவனை சபித்து விட்டு மரித்து போகும் என்று சோதனை வருகின்றது. அதன் மத்தியிலும் தேவன் கையிலே நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் தீமையையும் பெற்றுக்கொள்ள வேண்டாமா என்று தன்னுடைய விசுவாச அறிக்கையை சொல்லி தன் உதடுகளால் பாவத்தையே செய்யாதபடி வாழுகின்றார். யோபு 2 அதிகாரம் 11 வசனத்திலிருந்து 13 வசனம் வரைக்கும் யோபுனுடைய 3 நண்பர்களான தேமானியனாகிய எலிப்பாஸ், சூகியனான பில்தாத், நாகபாத்தியனான சோப்பார் ஆகியவர்கள் வந்து யோபுவோடு மௌனமாய் அந்த துக்கத்திலே பங்கு பெறுகின்றார்கள். 2 அதிகாரம் 13வது வசனத்திலே அவர்கள் வந்து அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவும் பகலும் 7 நாள் அவனோடே கூட தரையிலே உட்கார்ந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் துன்பங்கள், கஷ்டங்கள், பாடுகள் வரும்போது தேவனையே சார்ந்து கொண்டு பாவமில்லாத வாழ்க்கை வாழ, ஆண்டவருக்கு விரோதமாக வார்த்தையினாலே பாவம் செய்யாதபடி கர்த்தரையே முழுவதுமாய் நம்பி வாழ்வதற்கு தேவனாகிய கர்த்தர் நமக்கு பரிசுத்த ஆவியானவருடைய பலனையும் கிருபையையும் தந்தருளுவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.